நம்ம எஸ்கே உடைய பராசக்தி படம் ரிலீஸ் ஆன 5 டேஸில் ஆல்மோஸ்ட் 100 கோடி கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன 5 நாளில் 150 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்கணும். ஆனால் கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேலே கலெக்ஷன் வந்து பெரிய லெவலில் ட்ராப் ஆகியிருக்கு. அண்ட் இந்த கலெக்ஷனில் இவ்வளோ பெரிய ட்ராப் வர்றதுக்கு காரணமாக எல்லாருமே வந்து விஜய் சார் ஃபேன்ஸை தான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன் ஆஃப் த ரீசனாக தான் விஜய் சார் ஃபேன்ஸை சொல்லுவேனே ஒழிஞ்சு ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் எல்லாம் சொல்லவே மாட்டேன். ஏன்னா பராசக்தி படத்துடைய கலெக்ஷன் ட்ராப் ஆகிறதுக்கு விஜய் சாருடைய ஃபேன்ஸும் ஒரு வகையில் காரணம் தான். பட் இருந்தாலும் அவங்க மட்டும் காரணம் கிடையாது. இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டுமே ஒரு பெரிய பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணுச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸே இருக்குது. அண்ட் 1000 பாலிடிக்ஸ் இந்த படத்தை சுற்றி இருந்தாலும் எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த படம் வந்து சுதா கோங்கரா மேம் வந்து சூர்யா சாரை வச்சு புறநானூறுன்னு சைன் பண்ணும்போதே இந்த படம் மேலே தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ ஒரு கட்டத்தில் சூர்யா சார் இந்த படத்தை ட்ராப் பண்ணி எஸ்கே இந்த படத்துக்குள்ளே வரும்போதும் கூட எனக்கு இந்த படம் மேலே இருந்த தனிப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து குறையவே இல்லை. ஏன்னா எஸ்கேக்கு இந்த படம் ஆக்டிங் வைஸ் வந்து ஒரு பயங்கரமான படமாக இருக்கும். இன்னொரு அமரனாக இருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த படம் ரொம்ப நல்லாவே இருந்தது. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், இந்த படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. என்ன வந்து பர்சனலாக பயங்கரமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுச்சு. அண்ட் நான் இப்போ இந்த பராசக்தி படத்தை பாராட்டின உடனே நிறைய பேர் வந்து நினைப்பாங்க இவனும் அந்த 200 கோஷ்டி தான் போலன்னு. ஆக்சுவலாக என் சேனலில் முன்னாலேருந்து பார்க்குற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நான் யார் ஃபேனுன்றது. இந்த பொலிட்டிக்கல் வெஞ்சன்ஸ்லாம் ஓரம் கட்டிட்டு நீங்கள் இந்த படத்தை நார்மலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் இப்போ இந்த படத்துக்கு அகேன்ஸ்டாக நெகட்டிவ் வந்து பயங்கரமாக எல்லாரும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் யார் அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அதில் விஜய் சார் ஃபேன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் அவங்க மட்டும் அதில் கிடையாது. நான் ஆல்ரெடியே என்னுடைய நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன், ஊடகம் 1000 சொல்லும், ஆனால் அதை பார்க்குற நம்ம தான் எது தப்பு சரின்றதை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான முறையில் ரியாக்ட் பண்ணணும்னு. ஏன்னா இன்றைக்கி கரண்ட்டாக நம்ம கேட்டோம்ல ஒரு ஆக்டருடைய வளர்ச்சி மேலே எல்லாருக்கும் முச்சக்கட்ட வன்மம் இருக்குன்னா அது எஸ்கே மேலே மட்டும்தான். எப்படா எஸ்கேவை அடித்து காலி பண்ணுறதுக்கு சான்ஸ் வரும்ன்ற மாதிரி தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாரும் மெஜாரிட்டியாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன, பராசக்தி படத்தை அடித்து காலி பண்ணுறது விஜய் சாருடைய ஃபேன்ஸுன்ற மாதிரி தானே சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ விஜய் சாருடைய ஃபேன்ஸ் மட்டும்தான் இதை பண்ணுறாங்கன்னு நம்மளால் கண்மூடித்தனமாக இதை சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து ஒரு தனுஷ் ஃபேனே வச்சுப்போம். தனுஷருடைய ஃபேன்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் அவங்க எல்லாருக்கிட்டையுமே மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ நான் வந்து ஒரு தனுஷருடைய ஃபேனு. நான் போயிட்டு இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணுறேன்னா தளபதி வேரியன் கூலி நம்பர் 5821 சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். அதில் விஜய் சாருடைய டிபியை வைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா அந்த அக்கௌண்ட்டில் பராசக்தி சம்மந்தப்பட்ட வீடியோஸாக வந்து இறக்கி விட்றேன். அதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர நெகட்டிவ் வீடியோஸ் தான். ஸோ அந்த வீடியோஸும் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகுது. அண்ட் இதை பார்க்குற ஆடியன்ஸோடைய மைண்ட் செட் வந்து ரொம்ப ஈஸியாகவே சேஞ்ச் ஆகிடும். சரி இந்த வீடியோவை யார் போட்டிருக்கிறான்னு கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம்னா சேனல் பேஜ் வந்து விஜய் சாருடைய பேரில் இருக்கும். அப்போவே எல்லாரும் என்ன நினச்சிருவாங்கன்னா இது வந்து ஒரு விஜய் ரசிகனோட பேஜ், அவன் தான் இந்த படத்தை வந்து அழிக்கிறதுக்கு இப்படிலாம் வீடியோ போட்டுட்டு உட்காந்துருக்கான்னு எல்லாருமே நினச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேர் அவங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக பண்ணுற வேலையினால தான் அது அப்படியே வேறு மாதிரி வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகுது. ஆக்சுவலாக நானுமே ஒரு விஜய் சார் ஃபேன் தான். நான் இந்த பராசக்தி படத்தை வந்து ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸாக எடுத்திருந்தேன்னா நான் இந்த படத்துக்காக இப்போ ஒரு வீடியோ போட வேண்டிய அவசியமே கிடையாது. சொல்லப்போனால் இதில் பர்சனல் வெஞ்சன்ஸ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் பராசக்தின்ற படத்துக்காக இந்த வீடியோ போடல, எஸ்கேன்ற ஒரு மனுஷனுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். ஏன்னா இந்த பராசக்தின்ற ஒரு படத்துக்கு பின்னாடி பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது, அது வேற. ஆனால் எஸ்கே ஒரு நல்ல மனுஷன். ஓப்பனாக சொல்ல போனால் யாராலையுமே எதுவுமே சொல்ல முடியாதுங்க. இப்போ ஜனநாயகன் படம் வந்து ஜனவரி 9 வருது அப்படின்றதுக்காக அடுத்து இருக்கிற 10 நாள் ஒரு பாயிலும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே சொல்கிறதுக்கு எந்த அருகதையுமே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட விஜய் சாருடைய படங்களோட நிறைய படங்கள் கிளாஸில் வந்தது. பிகிலோட கைதி வந்தது, மாஸ்டரோட ஈஸ்வரன் படம் வந்தது, வாரிசோட துணிவு வந்தது. ஸோ இங்கே எஸ்கேவுடைய பராசக்தி படம் ஜனநாயகனோட கிளாஸில் வர்றது பிரச்சனை இல்லை. ஜனநாயகன் வந்து விஜய் சாருடைய லாஸ்ட் படம். ஸோ லாஸ்ட் படம் அப்படின்னு வரும்போது அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதத்தில் இந்த படத்தை வந்து கொஞ்சம் லேட்டராக ரிலீஸ் பண்ணியிருக்கலான்றது மட்டும்தான் விஜய் சாருடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் இருக்கிற ஒரு பெரிய வருத்தமே ஒழிஞ்சு வேற எதுவுமே கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், எஸ்கேவுடைய இடத்துல யார் இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஒரு பக்கம் வந்து சினிமாவுடைய உச்சத்துல இருந்த ஒரு நடிகர் வந்து தன்னோட படத்துல கேமியோவா இவர் நடிக்கும் போது இவர் கையில துப்பாக்கியை கொடுத்து அடுத்து நீ தான் சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு போறாரு. ஸோ அந்த மனுஷன் அப்படி சொல்லும் போது அவரோட ஃபேன்ஸுக்கு அது பிடிச்சதோ பிடிக்கலையோ, ஆனால் எஸ்கேவை வந்து அவங்க ஒரு பெரிய ஆக்டரா அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க. ஆனால் அந்த உச்ச நடிகர் இப்போ ஒரு கட்சி தொடங்கி அரசியலுக்குள்ளே வரும்போது ஸோ எஸ்கேவை வந்து ஒரு பணையகாயாக வச்சுக்கிட்டு இப்போ நம்மளை கரண்ட்டாக ரூல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து விஜய் சாருக்கு அகேன்ஸ்டாக இவரை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் கேம் ஆட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பாச்சா இங்கே பழிக்கலை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே எஸ்கே தான். ஏன்னா எல்லாருக்குமே பராசக்தி ஆடியோ லான்ச் மேலே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. எஸ்கே வந்து என்ன பேச போகிறாரு, ஸோ இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வேறு ரஜினி வராரு, கமல் வராருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொருளையை கிளப்பி விட்டு வச்சுருந்தானுங்க. ஆனால் கடைசியில் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு செலிபிரிட்டி கூட வரல. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன், இன்றைக்கி கரண்ட்டாக நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற ஆக்டர்ஸ்லேயே பயங்கர கட்ஸோடு இருக்கிற ஒரு ஆக்டர்னா அது எஸ்கே மட்டும்தான். ஏன்னா தன்னை வச்சு காசு போட்டு படம் எடுத்த ப்ரொடியூசர்ஸ் வந்து கீழே உட்காந்துருக்காங்க. அவங்க இருக்கும்போதே அவங்களுக்கு நேராக ஜனநாயகன் படத்தை போய் பாருங்கள், விஜய் சார் தான் வந்து பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசுகிறாரு. அந்த இடத்துல அரங்கம் அதிருது,
அந்த ப்ரொடியூசர்ஸோட மூஞ்சி வந்து மாறுது. அதாவது தன்னோட சினிமா ஃபியூச்சரில் பொலிட்டிக்கலாக எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் ஃபேஸ் பண்ணுறேன்ற லெவலில் அவருடைய ஸ்பீச் அங்கே இருந்தது. ஸோ அதுக்கே வந்து நம்ம அவரை பாராட்டியே ஆகணும். ஏன்னா கங்கு ஆடியோ லான்ச்சில் சூர்யா சார் விஜய் சாருடைய பேரை சொல்லி பாராட்டுறதுக்கு ரொம்ப யோசிச்சாரு. ஆனால் அந்த இடத்துல நம்ம சூர்யா சாரை குறை சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் சாருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் வந்து எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் பொது இடத்துல அவரை பாராட்டுறதே பெரிய விஷயம் தான். பட் இருந்தாலும் அவருடைய பேரை சொல்லி பாராட்டியிருக்கலான்னு எனக்கு அந்த டைமில் ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து பேரை சொல்லி மென்ஷன் பண்ணி தான் அவர் பாராட்டியிருப்பாரு. விஜய் சாருடைய பேரையும் சொல்லியிருக்கலான்றது மட்டும்தான் எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது. ஆனால் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கூட சிவகார்த்திகேயன் நீங்கள் பண்ணலை. பயங்கர கட்ஸோட விஜய் சாருடைய நேம் வந்து அவர் மென்ஷன் பண்ணி தான் பேசினாரு. ஆனால் விஜய் சாருடைய ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவர் பேசினதுக்கு அவரை பாராட்டலை. அவர் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா ட்ரோல் தான் பண்ணாங்க. அந்த பயம் இருக்கணும்டா, அழுவாதடா டே, நீ என்ன பேசினாலும் படம் ஓடாதுன்ற மாதிரி தான் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. ஆக்சுவலாக எஸ்கே பயந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பயத்துக்கும் மரியாதைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, நான் ஆல்ரெடி என்னோட ஒரு பழைய வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ அதை தான் நான் திரும்பி மென்ஷன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ எஸ்கே வந்து இப்போ லைட்டாக வளர்ந்துட்டாரு, அவருடைய ஸ்பீச் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்றப்போ உங்களால் ஏற்றுக்க முடியல. இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ ரீசெண்டாக நம்ம ரஜினி சாருடைய ஃபேன்ஸுக்கும் விஜய் சாருடைய ஃபேன்ஸுக்கும் பெரிய பிரச்சனையாக நடந்தது. அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் சார் வந்து ஒரு மேடையில் வந்து சொல்லுவார், படையப்பா படத்தில் என்னை யாரும் நடிக்க கூப்பிடல, நான் தான் எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டேன்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த வீடியோ வச்சு இன்றைக்குமே ரஜினி சாருடைய ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக பெருமை பீத்திட்டு இருப்பாங்க. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கால் படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கேட்ட ஒரு சின்ன பையன் இன்னைக்கு எங்களே தாண்டி போயிட்டான்னு சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கணுமாடான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணிருந்தாங்க. ஆனால் தளபதி ஃபேன்ஸால் அதை துளி கூட ஏற்றுக்க முடியல. ரஜினி சாரோட ஃபேன்ஸ் வந்து அந்த வீடியோ வச்சு ட்ரோலாக வந்து மேக் பண்ணி போட்டுட்டு இருக்காங்கன்னா, இந்த பக்கம் விஜய் சாருடைய ஃபேன்ஸ் வந்து அதை அப்படியே மாசான ஒரு வீடியோவாக வந்து மாற்றிட்டு இருக்காங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டவங்க தாண்டா நாங்கள், ஆனால் இன்னைக்கு ரஜினியவே மிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாசா வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில பேர் போடுற வீடியோஸ்னால தான் அங்கங்கே ஃபேன் வார் வெடிக்குது. ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லணும்னா, இங்கே தலைவரும் நிரந்தரம் இல்லை, தளபதியும் நிரந்தரம் இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு பெரிய ஸ்டார் வந்து உருவாகிட்டே தான் இருக்க போகிறாங்க. அது சினிமா துறைன்னு இல்லை, எல்லா துறையிலையுமே அப்படி தான். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம அதை தேவையில்லாத கான்ட்ரவர்சி ஆக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கான்ட்ரவர்சிலாம் கிரியேட் ஆகிறதுனால மட்டும்தான் நம்ம கேட்டோன்னு வந்து இப்போ ஒரு அழிவோட விளிம்பில் நின்றுட்டு இருக்கு. ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியோட 2 முக்கியமான டேரக்டர்ஸ் லோகேஷ் கனகராஜ், இன்னொன்று அட்லி, இவங்க 2 பேருமே சேர்ந்து அல்லு அர்ஜுன் சாரை வச்சு படம் பண்ணுறாங்க. ஸோ 2 படமே கன்ஃபார்மாக 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிடும். அதில் எந்த டவுட்டுமே வேணாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம தமிழ் கடவுள் முருகன் இருக்காருல, அவருடைய காட் ஆஃப் வார்ன்ற ஒரு ஸ்டோரியையுமே அல்லு அர்ஜுன் சாரை தான் லீடாக வச்சு பண்ண போகிறாங்கன்ற மாதிரி டாக்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ஹெவியாக போயிட்டு இருக்கு. அல்லு அர்ஜுன் சார் தாராளமாக நம்ம தமிழ் சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகட்டும், அதிலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவரை வெல்கம் பண்ணுற கோடி பேரில் நானும் ஒருத்தன். ஆனால் நம்ம இண்டஸ்ட்ரியில் இப்போ கரண்ட்டாக இந்த மாதிரி பெரிய படம் பண்ணுற அளவுக்கு ஆக்டர் இல்லைன்றது மட்டும்தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸுடைய நிலமெல்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போ ரஜினி சார்லாம் பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் எத்தனை படம் நடிச்சிட்டு போகிறாரு, மிஞ்சி போனால் 2 படம் 3 படம், அதுக்கு மேலே அவர் நடிச்சாருன்னா அது ஆண்டவன் புண்ணியம்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான். அதே விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் முன்னாடியாவது வந்து அவர் தோத்துருவார் வந்துருவார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன தெரியுதுன்னா, அவர் வந்து திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் ரேஸுக்கு போயிட்டாரு. ஸோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு படம் பண்ண தான் போகிறாரு. அப்படியே அந்த படம் பண்ணாலும் அது ஒரு கமர்ஷியல் படமாக மட்டும்தான் இருக்கும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாரணாசி மாதிரியோ இல்லை வந்து அல்லு அர்ஜுன் அட்லி ப்ராஜெக்ட் மாதிரியோலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சூர்யா சாரை பொறுத்த வரைக்கும் அந்த மனுஷனுக்கு இந்த வருஷமே 3 படம் லைனப்பில் இருக்குது. அந்த 3 படமும் பிளாக் பஸ்டர் ஆகணும். அப்போ தான் நம்மளால் சொல்ல முடியும் சூர்யா சார் வந்து வந்துட்டாரு, திரும்பி அவரோட டாப் பொசிஷனுக்கு வந்துட்டாருன்னு. விக்ரம் சாரை பொறுத்த வரைக்கும் அந்த மனுஷனுடைய நிலைமையை பற்றி பேசவே எனக்கு மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதாவது இன்னைக்கு அவருடைய பையனுடைய பைசன் படம் இருக்குல்ல, அந்த பைசன் படம் பண்ண கலெக்ஷனை கூட அவருடைய வீரதீர சூரன் படம் பண்ணலை. அப்படியே நம்ம எஸ்டிஆர் பக்கம் போனோம்னா அந்த மனுஷனுக்கு மாஸ் இருக்குது, ஃபேம் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஆரம்பத்துலேருந்தே அவர் நான் வந்துட்டேன்னா இறங்கிட்டேனான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு ஒழிஞ்சு செயலில் எதுவுமே காணும். ஸோ எஸ்டிஆரோட ஃபேன்ஸ் எல்லாருமே அரசனை மட்டும்தான் நம்பியிருக்காங்க. அரசனுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரீஜனலாக பெரிய சக்ஸஸ் ஆகுமே ஒழிஞ்சு பேன் இண்டியா லெவலெலாம் பெருசாக ஹிட் ஆகாது. ஏன்னா அந்த படம் பேன் இண்டியா படமும் கிடையாது. இதில் வேறு ஆல்ரெடி அவர் கமிட் பண்ணி வச்சிருந்த ஒரு 2 படம் வந்து இப்போ ட்ராப் ஆகிற ஸ்டேஜில் இருக்குன்ற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ போகிற போக்கில் அது என்னன்றது அப்புறமா பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தளபதி சொல்கிற மாதிரி தான் 2 பேருக்குள்ளே தான் போட்டியன்ற மாதிரி. ஒன்று எஸ்கே, இன்னொன்று தனுஷ். இவங்க 2 பேர் நினச்சா மட்டும்தான் நம்ம தமிழ் சினிமாவை ஒரு பயங்கரமான டாப் பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இதை நான் போட்டின்னு எந்த விதத்துலையுமே நான் சொல்ல மாட்டேன். இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் நம்ம தமிழ் சினிமாவை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குன்றதை மட்டும்தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா எஸ்கேவுடைய படங்களுக்கு தமிழ்நாட்டிலையும் சரி ஆந்திரா சைடும் சரி பயங்கரமான வெல்கம் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் அதே தனுஷரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய கரண்ட் பிக்கஸ்ட் பேன் இண்டியன் ஸ்டார்னா அது மிஸ்டர் டி மட்டும்தான். ஸோ அவருக்கு மட்டும் ஒரு 2 வருஷத்துக்குள்ள சலார், ஜெயிலர், லியோ மாதிரி ஒரு படம் மாட்டுச்சுன்னா எல்லாரும் செத்தானுங்க. எனக்கு லோகேஷ் கனகராஜ் இப்போ அல்லு அர்ஜுன் சார் வச்சு படம் பண்ணுறது சந்தோஷம் தான். பட் இருந்தாலும் அதை பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கான ஒரு விஷயம் என்னன்னா, தனுஷ்லாம் உனக்கு கண்ணுக்கே தெரியலையான்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் யோசிச்சு பார்க்கணும்ல, ஒரு அல்லு அர்ஜுன் மாதிரி ஒரு ஆக்டரை நோக்கி போயிருக்கிறாருன்னா அந்த படத்துடைய பட்ஜெட் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அவ்வளோ பெரிய பட்ஜெட் ஒரு ஆக்டரை நம்பி போடணும்னா அந்த ஆக்டருக்கு ஒரு பெரிய ஸ்டார் மார்க்கெட் இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த படத்தை வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ அல்லு அர்ஜுன் அண்ட் மைத்ரி மூவிஸ் வந்து திரும்பவும் ஒன்று சேர்றாங்க. ஆல்ரெடியே புஷ்பா சீரிஸ்ன்ற மிகப்பெரிய பிளாக் பஸ்டருக்கு அப்புறமா இப்போ திரும்பவும் டைப் ஆகுறாங்க. இதில் லோகேஷ் கனகராஜ் வேற டேரக்டர். ஸோ ஆல்ரெடி புஷ்பாவில் அடிச்சு எவனாலையும் எந்திரிக்க முடியல. கண்டிப்பாக இந்த
இந்த முறை அடிக்கிற அடி மரண அடியாக தான் இருக்கும். இதை கேட்கும்போது ஒரு பக்கம் பெருமையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயங்கர அசிங்கமாக இருக்குது. அதாவது நம்ம தமிழ் சினிமாவை காக்க வந்த தேவ தூதகன்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாடின லோகேஷ் கனகராஜை இன்னைக்கு தெலுங்கு சினிமாவுக்கு பேக் பண்ணி அனுப்பி விட்டாங்க நம்ம தமிழ் ஆடியன்ஸு. ஸோ எல்சியூன்ற ஒரு மிகப்பெரிய சினிமாட்டிக் யூனிவர்ஸை கொண்டு வராரு. அதில் ரோலெக்ஸ்ன்ற ஒரு பவர்ஃபுல் கேமியோ இன்ட்ரோ பண்ணுறாரு. அதை தாண்டி விஜய் சருக்கு எந்த நேரத்தில் ஒரு டைட்டில் கார்டை போட்டு விட்டாருனே தெரியல. இன்னைக்கு எல்லா ஆக்டர்ஸுமே வந்து அதே மாதிரியான ஒரு டைட்டில் கார்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸை வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நிறைய பேரை எல்லா படத்துலையும் கேமியோவுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இதுக்கெல்லாம் வெதை லோகேஷ் கனகராஜ் போட்டது. ஸோ அவர் ஏன் கமல் சாருடைய ஃபேனுன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு அந்த மனுஷன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் டேரக்டரை நம்ம ஆளுங்க வந்து அடி அடின்னு அடித்து அதர் இண்டஸ்ட்ரிக்கு பேக் பண்ணி இப்போ அமைச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் கம்பேக் கொடுக்க தான் போகிறாரு. அவருடைய கம்பேக்காக வெயிட் பண்ணுற லட்சக்கணக்கான பேரில் நானும் ஒருத்தன். அண்ட் நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு அடிக்கடி மறந்து போயிடுறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நான் சிவகார்த்திகனை பற்றி பேசும்போதும் சரி, தனுஷரை பற்றி பேசும்போதும் சரி, கார்த்தி சார்னு ஒருத்தர் இருக்காரு, ஏன் நீங்கள் கார்த்தியை மென்ஷன் பண்ண மாட்டீங்கன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக கார்த்தி சார் உண்மையிலேயே ஒரு திறமையான நடிகர். அவருக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் வந்து ஒரு நியூட்ரலான ஒரு ஸ்டாராக தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு. அண்ட் அவர்கிட்ட ஏகப்பட்ட ஹிட்டான படங்களும் இருக்குது. அவருடைய ஃப்ளாப் படங்கள் கூட நிறைய பேருக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் படங்களாக கூட இருக்குது. பட் என்னதான் அதெல்லாம் இருந்தாலுமே அவருடைய படங்களுக்கு வர ஓப்பனிங் டே கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஆடியன்ஸ் கிட்ட அவருடைய படங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் எஸ்கே அண்ட் டியோடைய படங்களை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்மி தான். ஸோ அந்த டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கன்சிஸ்டன்சி வந்து எஸ்கே கிட்டையும் டி கிட்டையும் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஓப்பனாக சொல்லணும்னா நம்ம எஸ்கேக்கு ஒரு அமரன் மாதிரி நம்ம கார்த்தி சாருக்கு ஒரு படம் சிக்கிச்சுன்னா கண்டிப்பாக அவருமே ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியன் ஸ்டாராக மாறிடுவார். அதில் எந்த டவுட்டுமே வேணாம். அண்ட் ஆல்ரெடி அவருக்கு ஆந்திரா சைட்லாம் பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ கைதி 2 தான் அவருக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் படமாக இருக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் அது வந்து எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் ஃபைனலாக ஒன்று தான் சொல்லணும், இந்த மாதிரியான ஃபேன் வார்ஸ்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா வந்து உருப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ ஆல்ரெடியே நம்ம தமிழ் சினிமா வந்து ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நிலைமையில தான் இருக்குது. பார்ப்போம் நம்ம தமிழ் சினிமாவை யார் தான் ஐசியூ வார்டுலேருந்து மீட்டு கொண்டு வராங்கன்னு. அண்ட் லாஸ்ட்டாக ஒன்று தான், பராசக்தி படம் உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த சோஷியல் மீடியாவில் வர நெகட்டிவ்லாம் நம்பிட்டு போய் பார்க்காம இருக்காதீங்க. ஸோ நீங்கள் பராசக்தி பாருங்கள், இல்லை வா வாத்தியார் பாருங்கள், இல்லைனா தலைவர் தம்பி தலைமையிலன்னு சொல்லிட்டு எந்த படம் வேணாலும் பாருங்கள். காசு இருந்தால் எல்லா படத்தையும் பாருங்கள், காசு இல்லைனா ஏதாவது ஒரு படத்தை சூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொல்லணும்னா, இந்த சோஷியல் மீடியாவில் வர நெகட்டிவ் ரிவ்யூலாம் பார்க்காம நம்ம ஃபேமிலி சர்க்கிளில், நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது அந்த படத்தை பார்த்துருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு நீங்கள் ஜாலியாக ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நான் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு ஆக்டருடைய ஃபேன்ஸை பர்சனலாக ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியான உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்.